உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறை வார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சிக்கு மனம் குளிர்ந்து வருக என்று தந்தையர்கள் நாங்கள் வரவேற்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்று திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறை கொண்டாடுகிறோம். நம் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு பெருவிழா அண்மையில் இருக்கிறது. இயேசு தன்னுடைய பொது வாழ்க்கை பணியை தொடங்கிய பொழுது அவருடைய பணிகளுக்கு முன்னோடியாக திருமுழுக்கு யோவான் யோர்தான் ஆற்றங்கரையிலே திருமுழுக்கு கொடுத்தார். மக்களை மனம் திருப்பினார். மக்கள் மனம் திரும்புதலை செயல்களில் காட்ட வேண்டும் என்று இடித்துரைத்தார். மேலும் கடவுள் வல்லவர் என்பதை கண்டுணர்ந்து அனுபவிக்குமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தினார். இயேசுவினுடைய முன்னோடியாய் அமைந்திருக்கிற இது திருமுழுக்கு யோவானின் செய்தியை இன்றைக்கு நற்செய்தியாக நாம் பெற்றிருக்கிறோம். பொருத்தமான இந்த செய்தி நம்மையும் மனமாற்றத்திற்கும் செயல்பாட்டுக்கும் அழைக்கிறது. திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையை பொதுவாக திருமுழுக்கு யோவானின் ஞாயிறு என்று சொல்லுகிற அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமையின் 3 சுழற்சியிலுமே 2ஆம் வாரத்திலே திருமுழுக்கு யோவான் மைய இடத்தை ஆக்கிரமிப்பதை பார்க்கின்றோம். திருமுழுக்கு யோவான் ஆண்டவருடைய வருகைக்காக மக்களை ஆயத்தப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டவர். திருமுழுக்கு யோவானுடைய அறைகூவல் ஒரு கட்டியன்காரன் மாதிரி. அரசன் வரும்பொழுது முன்னால் பராக் பராக் வருகிறார் வருகிறார் என்று சொல்வது போல இவருடைய பணி அமைகின்றது. இது அன்றைய ரோமை கிரேக்க உலகிலே முக்கியமான மனிதர்கள், அதிலும் குறிப்பாக அரசர்கள் வருவதற்கு முன்னால் அந்த பாதையிலே இப்படிப்பட்ட ஒலி பெருக்கி இல்லாத அந்த காலத்தில், இப்பொழுது மைக்கு அதெல்லாம் இருக்குது, அன்றைக்கு இப்படிப்பட்ட கட்டியன்காரங்கள் கையிலே மேளமோ அல்லது ஏதாவது ஒரு சப்தம் போடுகின்ற ஒரு வழிமுறையை கண்டுபிடித்து அதன் வழியாக வருகிறார் வருகிறார் என்று ஆயத்தப்படுத்துவார்கள். எனவே நம்முடைய திருமுழுக்கு யோவான் இந்த வாரத்திலே ஆண்டவருடைய வருகைக்காக தீவிரமாக நம்மை எல்லாம் அழைப்பதையும் ஆயத்தப்படுத்துவதையும் நாம் உணர முடிகின்றது. திருமுழுக்கு யோவானை ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் பாலைவனத்தில் ஒலிக்கும் குரல். பாலைவனத்தில் கூக்குரலிடுகின்றவர், மெஸ்ஸியாவை முன்னறித்தவர், மெஸ்ஸியாவினுடைய முன்னோடி. அதே நேரத்தில் கடும் தவம் புரிந்தவராகவும், அதே நேரத்தில் மக்கள் கூடுகின்ற இடங்களில் வந்து மெஸ்ஸியாவின் வருகையை முன்னிட்டு தங்கள் வாழ்க்கையை ஒரு நல்ல மாற்றத்திற்காக முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி முழங்கி வந்த பாலைவனத்தில் ஒலிக்கின்ற அருமையான குரல். அந்த குரல் நம்முடைய உள்ளங்களில் ஒலிக்க வேண்டும். இந்த திருவருகை காலத்தில் திருமுழுக்கு யோவானுடைய அடிப்படை செய்தியாக நம்ம பார்க்கறது மெட்டனோயா, மனம் திரும்பி ஆண்டவரிடம் திரும்பி வருதல், டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறாங்க. நம்ம அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் வில்லியம் ஜேம்ஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபண்டமெண்டல் சேஞ்ச் இன் ஹியூமன் பர்சனாலிட்டி. ஸோ இந்த மனமாறி ஆண்டவரிடம் திரும்புதல்ங்கிறது மேலோட்டமானதல்ல, மிகவும் ஆழமானதற்கு இந்த திருவருகை காலம் நம்மை அழைக்கிறது போல இருக்கிறது. திருமுழுக்கு யோவானுடைய பணித்தளம் பாலை நிலம். அவருடைய பணித்தளத்தினுடைய பக்கவாட்டமாக ஓடியது யோர்தான் ஆறு. பாலை நிலம் என்பது விவிலியத்திலே இறைவன் தன் மக்களை சந்திக்க, உருவாக்க, ஆற்றல் படுத்த, அவர்களை ஆற்றுப்படுத்த பயன்படுத்துகின்ற ஒரு இடம். நம்ம எல்லோருக்கும் தெரியும் 40 ஆண்டுகள் பாலைவன பயணம். குறிப்பாக நாம் பாலைவன இறைவாக்கினர் என்று சொல்ல வேண்டும் என்றால் ஒசையா இறைவாக்கினரை குறிப்பிடலாம். 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவர் சொல்லுவார், ஆதலால் நான் அவளை, இஸ்ராயலை ஒரு பெண்ணாக மனைவியாக கருதுவதால் அவளை நயமாக கவர்ந்தெழுப்பேன், பாலை நிலத்துக்கு அவளை கூட்டி போவேன், நெஞ்சுருக அவளுடன் பேசுவேன். அதாவது கடவுள் தன் மக்களை சந்திக்க, குறிப்பாக அவர்களுடைய உள்ள மாற்றம், வாழ்க்கை மாற்றம், இதெல்லாம் நடக்க வேண்டும், தன்னுடைய விருப்பத்தை அவருடைய உள்ளங்களிலே பதிக்க வேண்டும் என்றால் அதற்கு நல்ல ஒரு இடம் பாலைவனம். ஏனென்றால் பாலைவனத்திலே வேறு எந்த ஒரு காட்சி பொருளும் இருக்காது, வேறு எந்த கவர்ச்சி பொருளும் இருக்காது, எந்த விதமான ஈடுபாடும் இருக்காது, எந்த விதமான நிறைவு தருகின்ற தண்ணீரோ உணவோ எதுவுமே இருக்காது.
அங்கே ஒன்று மட்டும்தான் பார்க்க முடியும். அவர் கடவுளை மட்டும்தான் தேட முடியும், பார்க்க முடியும், அடைய முடியும். எனவே அந்த மாதிரியான சூழ்நிலையிலே இந்த பாலைவனத்திலே இவருடைய குரல் என்பது எல்லோருடைய கவனத்தையும் ஈர்ப்பதாக பார்க்கின்றோம். இயேசு பணி செய்யும் பொழுது ஏழைகள் வாழும் தெருக்களிலே இறங்கி சென்றார். ஆனால் திருமுழுக்கு யோவான் ஊர் ஊராக போக மாட்டார், எல்லோரையும் கவர்ந்து இழுப்பார். அந்த பாலைவனத்திற்கு கடவுள் இவர் வழியாக இழுக்கிறார். ஒன்று. இரண்டாவதாக நான் சொன்னது இந்த யோர்தான் நதி. யோர்தான் நதி ஏறக்குறைய 250 கிலோமீட்டர் வடக்கே ஹெர்மோன் மலையிலிருந்து தொடங்கி கீழே அந்த டெட் சி என்று சொல்லுமே சாக்கடல், அதுவரை அந்த ஆறு ஓடுகிறது. அது தொடக்கத்தில் ஊற்றெடுக்கின்ற இடத்தினுடைய வல்லமை மட்டுமல்லாமல் அது உருண்டு ஓடுகின்ற அந்த மண் வலிமையினால் அது ஒரு ரசாயன பலவிதமான மூலிகைகள், பலவிதமான மருந்து சக்திகள் கொண்ட ஒரு தண்ணீராக அது மாறுகிறது. தாதுக்கள் அது அதனுடைய உச்சகட்டம். அது அந்த சாக்கடலில் வந்து இறங்கும் பொழுது அது உப்பு கடலாக, தாது கடலாக மாறுகிறது. அந்த தண்ணீருக்கு குணமாக்கும் ஆற்றல் உண்டு. அதுதான் 2 அரசர்கள் 5ஆம் அதிகாரத்திலே நாமான் சீரிய மன்னனுடைய படைத்தலைவன் தான் குணமாவதற்காக எலிசா இறைவாக்கினரை தேடி வந்த பொழுது எலிசா சொல்லுவார், நீ போய் யோர்தானிலே 7 முறை குளித்து எழு. அந்த குளித்து எழு என்பது ஒரு சடங்கு சம்பிரதாயம் மட்டுமல்ல, அது ஒரு மருத்துவ செயல். அந்த மருத்துவ தண்ணீர் படும்போது குணமாவது. எனவே அந்த யோர்தான் என்று சொல்லும் பொழுது குணமாக்குகின்ற ஆற்றல். திருமுழுக்கு யோவான் முக்கிய பணி மனமாற்றம். மனமாற்றம் என்று செய்யும்போது நாம் குணமாக வேண்டும். நம் உள்ளுக்குள் இருக்கின்ற பாவக்கரைகள், பாவத்தினுடைய தாக்கங்கள், அந்த தோஷங்கள், பாவ நாட்டங்கள், இதையெல்லாம் இதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அந்த பாவத்தினுடைய சாபமாக, பாவத்தினுடைய சோகமாக இருக்கின்ற மற்ற விளைவுகள் எத்தனையோ இருக்குது. நம்முடைய மகிழ்ச்சி போயிடுது, எல்லாம் போயிடுது. அப்போ அதிலெல்லாம் குணமாவது அந்த மூழ்கி எழுத்தல். எனவே அந்த திருமுழுக்கு யோவானுடைய திருமுழுக்கு நம்மை குணப்படுத்துகின்ற, நலமாக்குகின்ற ஒரு தருணமாகவும் இதை பார்க்க முடியும். இன்றைக்கும் நிறைய நற்செய்தி கூட்டங்களில், மேடைகளில் மனம் திரும்புங்கள் என்கிற அழைப்பினை விடுக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் விடுக்கிற அந்த அழைப்பிற்கும் திருமுழுக்கு யோவான் கொடுக்கிற அழைப்பிற்கும் வேறுபாடு இருக்கிறது. அவர்கள் மனம் திரும்புங்கள், இயேசுடைய வருகை அண்மையில் இருக்கிறது என்று இயேசுடைய 2ஆம் வருகையை வைத்து பயங்காட்டுகிறார்கள். இல்லை என்றால் மனம் திரும்புங்கள், இல்லை என்றால் நரகத்துக்கு போக போகிறீர்கள், அழியப் போகிறீர்கள் என்று அவர்கள் மிரட்டுகிறார்கள். ஆனால் திருமுழுக்கு யோவான் நேர்மறையாக மனம் திரும்புங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று அவர் சொல்லுவது உண்மையிலேயே ஒரு சிறப்பான செய்தி. இயேசு தன்னுடைய பணிவாழ்வின் தொடக்கத்திலும் இதே முழக்கத்தை தான் அவர் முன்னால் வைப்பார். மனம் திரும்புங்கள், ஏனெனில் இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்று அவர் சொல்வார். மத்தேயு 4:17 நீங்க சொன்ன அருமையான வசனம். இந்த நற்செய்தி பகுதியில் வந்துட்டு முதல்ல திருமுழுக்கு யோவான் என்ன சொன்னார், அவரை பற்றி பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லி இருக்கிறது, அவர் என்ன செய்து வந்தார், என்ன கொடுத்து கொண்டிருந்தார், எல்லாம் நல்ல அருமையாக மத்தேயு நற்செய்தியாளர் கட்டமைத்திருப்பார். அதன் அடிப்படையில் தான் மனம் மாறுங்கள். தந்தையவர்கள் ஏற்கனவே சொன்னார், கிரேக்க வார்த்தை மெட்டனோயா. அந்த வார்த்தையினுடைய மூலாதாரம் நமக்கு பழைய ஏற்பாட்டில் எபிரேய வார்த்தை ஷூப் என்ற வார்த்தை. அந்த வார்த்தை இறைவாக்கினர்கள் பயன்படுத்திய வார்த்தை. குறிப்பாக எரேமியா 4:1 படிக்கலாம், ஓசாயா 14:1 கூட படிக்கலாம். அதனுடைய வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா, மனம் மாறுறது, ஏதோ டோட்டல் பர்சனாலிட்டின்னு சொன்னார்ல, முழுமையான ஒரு மனமாற்றம். என்னுடைய வாழ்க்கையினுடைய முழுமையான, ஏதோ மோசமாக உணர்றது கிடையாது. மனம் மாறுறது மோசமாக உணர்றது கிடையாது. திங்க் டிஃப்ரெண்ட்லி அண்ட் ஆக்ட் டிஃப்ரெண்ட்லி. ஒரு வித்தியாசமாக சிந்தித்தல், வித்தியாசமாக செயல்படுத்துதல், அதே நேரத்தில் புதிய வழியில் புதிய செயலாற்றலோடு செல்லுதல். அதான் அந்த ஷுப் மெட்டனோயா. அதே இறை வாக்கு பணியை திருமுழுக்கு யோவான் செய்து கொண்டிருக்கிறார். இதில் இன்னொரு பியூட்டிஃபுல் திங்ஸ் என்ன நடக்குதுன்னா, சதுசேயரும் பரிசேயரும் திருமுழுக்கை நோக்கி வர்றாங்க. தன்னை தேடி வர்றவங்களை பார்த்து விரியன் பாம்பி குட்டிகளே, நார்மலாக கூட்டம் சேரணும்னு நினைப்பாங்க. ஆனால் இவர் என்னடான்னா, அது அழகாக அவங்களுடைய உள்ளங்களை ஆய்ந்து அறிந்தவராக சொல்கிறாரு, நீங்கள் வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை செயலில் காட்டுங்கள். அப்படின்னா ஏதோ மேலோட்டமாக வந்திருக்கிறாங்க, சும்மா பார்த்துட்டு போகலாம். இன்றைக்கி நிறையா அப்படி தான் நடக்குது. அப்போ திருப்பலிக்கு வருதல், ஜெபித்தல் அல்லது விவிலியம் வாசித்தல் இதெல்லாமே மேலோட்டமாக இருந்துருச்சுன்னா, நம்ம திருமுழுக்கு யோவான் இன்னைக்கு ஒரு அழைப்பு தருகிறார், உங்களுடைய மனமாற்றத்தை செயலில் காட்டுங்கள். அப்போ நம்மளுடைய செயல்ங்கிறது ரொம்ப முக்கியம். மனமாற்றம் என்பது வெறும் மனதில் ஏதோ நினச்சி ஒரு டெசிஷன் எடுத்துக்கிறது அப்படிலாம் இல்லை. அந்த டெசிஷன் மேக்கிங் எப்பயுமே ஆக்ஷனில் இருக்கணும்பாங்க. அதற்கு ஒரு அழைப்பாக நான் பார்க்கிறேன்.
சதுசேயர் பரிசேயர்கள் இந்த ஆலய பராமரிக்கிறதுல, அப்புறம் அந்த வழிபாட்டு கொண்டாட்டங்கள் இதில் தான் கவனம் செலுத்தினாங்களே தவிர, எக்ஸ்டர்னல் வெளிப்படையா பத்தியா நான் எல்லாம் கடவுள் சேரும் பத்தியா அப்படிதான் நினைச்சாங்களே தவிர உள்ளுக்குள்ளர அவங்க இல்லை. இந்த வீரியன் பாம்பு குட்டிகளே என்ற வார்த்தை இங்கே துவக்கம் தான். போக போக ஆண்டவர் இயேசுவும் அதை பயன்படுத்துவார். பின்னாடி வருகின்ற மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரத்திலும் சரி, பின்னாடி வருகின்ற பகுதிகளிலும் சரி, விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லி பயன்படுத்துவார். ஏன்னா அந்த அளவுக்கு நீ வெளி தோட்டத்துல நல்லவனா தெரிகிற, ஆனா உள்ளுக்குள்ளார விஷமா இருக்கிற. அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இன்னைக்கு நம்ம திருவழிபாட்டுக்கு வரும் பொழுதும், ஆலயத்துக்கு வரும் பொழுது, நம்முடைய திருவருகை காலம் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையில திருமுழுக்கு யோவான் சொல்லுகின்ற வார்த்தை ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் தொட வேண்டும். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து மாறுவதுதான் மெட்ட நோயா, மனமாற்றம். இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் நீ சொன்ன மாதிரி 2 பேருமே பக்த கோடிகள் என்று சொல்லலாம். இவங்க திருமுழுக்கு யோவான்கிட்ட வந்தாங்கனாக்கா ஒருவேளை அவரோட ஒரு 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 கவர்ச்சிகரமான ஒரு மனிதராக இருந்திருக்கணும். ஏன்னா அவர் வித்தியாசமான நடை, வித்தியாசமான உடை, வித்தியாசமான உணவு எல்லாமே பார்க்கின்றோம். அப்போது இது அவர்களுக்கு வேதத்தை நன்றாக படித்தவர்களுக்கு, தானாக் என்று சொல்லுகிற அந்த பழைய ஏற்பாட்டை நன்றாக அறிந்திருந்த அவர்களுக்கு பழைய ஏற்பாட்டின் பல இறைவாக்கினர்கள், குறிப்பாக எலியா இறைவாக்கினர் நினைவுக்கு வந்திருக்கலாம். எனவே இவருடைய ஒட்டக முடியிலான ஆடை, தோல் கச்சை, வெட்டுக்கிளி காட்டு தேன் உணவு, இதெல்லாமே இந்த இறைவாக்கினர்களுக்குரிய உணவாகவும் குறிப்பாக எலியாவுடைய உணவாகவும் இதை பார்க்கின்றோம். எனவே இவர்கள் எலியா வந்திருப்பாரோ, அப்போ எலியா வந்தார்னாக்கா நிச்சயமாக எலியா இறக்கவில்லை, எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் திரும்பி வருகிறார் என்றால் மெஸ்ஸியா அண்மையில் வந்து விட்டார், அவர் பின்னாடி வரான்னு அர்த்தம். எனவே அந்த ஒரு ஆர்வம் கூட இருக்கலாம். அதனால் போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மேலெழுந்த சமய மத ரீதியான ஆர்வத்தில் வந்திருக்கலாம். அதை பார்த்து அப்போ அப்படியே அவர்கிட்ட போயிட்டு ஒரு திருமுழுக்கு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்திருப்பாங்க. நீ சொன்ன மாதிரி நன்மை வாங்கிட்டு போயிடலாம், அப்படி கோயில் உள்ள போயிட்டு வந்துடலாம். ஆனால் அது எந்த பாதிப்பையும் என்னில் ஏற்படுத்த முடியாது. அதான் அங்கே தான் திருமுழுக்கு யோவான் இந்த நாட்களில் நம்முடைய சடங்கு சம்பிரதாயங்கள், நம்முடைய ஜபங்கள், நம்முடைய கோவில் விஜயங்கள், கோவில் காணிக்கைகள், நம்முடைய அருட்சாதன கொண்டாட்டங்கள், நம்முடைய பாடல்கள், இது எல்லாமே ஏதோ நாம் செய்கிற ஒரு கடமையாக மேலெழுந்த வாரியான செயல்பாடுகளாக இல்லாமல் உள்ளார்ந்த மாற்றங்களை, வாழ்க்கையை தொடுகின்ற, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அனுபவமாக, இது ஒரு நாட் ஓன்லி an event, it should be an experience. திருமுழுக்கு யோவான் இடத்துல எந்த செயற்கையும் இல்லை. அவர் உடுத்தியது ஒட்டக முடியிலான ஆடை, கட்டியது தோல் கச்சை, உண்டது வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும். வெட்டுக்கிளி வெட்டும், காட்டுத்தேன் அபூர்வமாய் கிடைக்கிறது. அவருடைய வார்த்தை வெட்டு 1 துண்டு 2, அபூர்வமான அவருடைய செய்தி. அந்த செய்தி ஆழமான செய்தி, ஈர்க்கிற ஒரு செய்தி. அவருடைய தோற்றமே செயற்கை இல்லாத இயற்கையான ஒரு தோற்றம். ஆகவே செயல்பாட்டுக்கு வாருங்கள் என்று அழைக்கிற அவருடைய வாழ்க்கை அதை காட்டுகிறது. வாழ்க்கை மட்டும் இல்லை, அந்த வார்த்தைகள் கூட வெட்டு 1 துண்டு 2 தான். அவனும் சொன்ன அபிரகாமின் உங்கள் தந்தைன்றியா, இந்த கற்களிலிருந்து கூட அபிரகாம் பிள்ளைகளை ஆண்டவர் தோன்ற செய்கின்றப்போ அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த பரிசேயர் சதுசேயரை பார்த்து. ஏன்னா மாதட்டி சொல்லிக்கிறான், அபிரகாம் நாங்கள்லாம் அபிரகாமின் வழிமரபினர், நாங்களாம் பரம்பரை ஆளுங்கடா அப்படின்ற மாதிரி. மரத்தின் வேறருகே கோடரி வைத்தாயிற்று, எல்லாத்தையும் பிரித்து எடுப்பார். நீ மனம் மாறலைனா தீயில் போடப்படுகின்ற பதரை போல் ஆவாய். இந்த வார்த்தைகள்லாம் அவ யாருக்குமே காம்ப்ரமைஸ் பண்றது கிடையாது. இன்னைக்கு நம்ம ஆட்களை ஒரு தரம் பார்த்து நம்ம தரமான கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும். ஏதோ குவான்டிட்டி கிடையாது, எண்ணிக்கையில் அளவில் நம்ம கிறிஸ்தவர்கள் என்பதை விட தரத்தின் அடிப்படையில் கிறிஸ்தவர்களை நாம் பார்க்க வேண்டும். முழுமையாக நிறைவாக இப்படிப்பட்ட பரிசேயத்தனம் சதுசேயத்தனம் என்னிடம் இருந்தால் நான் முழுமையாக ஆண்டவரை நோக்கி திரும்ப வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் திருமுழுக்கு யோவான்கள் தேவை, மாற்றக்கூடிய திருமுழுக்கு யோவான்கள், குருக்களையும் சரி, கன்னியர்களையும் சரி, பொதுநிலையிலும் சரி, இப்படிப்பட்ட வார்த்தைகளால் அந்த வெட்டிகளை போன்று வெட்டுகின்ற திருமுழுக்கு யோவான்கள் தேவை. அவர் 2 வகையான மக்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறார். முதல்ல சுற்றி இருக்கிறவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர்கள் எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. அவங்க பாவங்களை அறிக்கையிட்டு திருமுழுக்கு பெற்றார்கள். அந்த கூட்டத்தில் தான் இந்த சரிசெயரும் பரிசெயரும் உள்ள வர்றாங்க. அவருக்கு கோபம் வந்துடுது. விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்ட்டு அவர் வெடுக்கென்று கர்ச்சிக்கிறார். அப்பொழுது அவர் கொடுக்க மறுக்கிறார். ஏனென்றால் இந்த திருமுழுக்கை தந்தையர்கள் குறிப்பிட்டதைப் போல ஒரு சடங்காக அவர்கள் ஆக்கி கொண்டார்கள்.
இதுல போய் மூழ்கி இருந்துச்சுன்னா நமக்கு பரலோகம் கிடைச்சிரும். இவன் ஏதோ புதுசா போதிச்சுக்கிட்டு இருக்கிறான், நமக்கு அங்கேயே ஒரு சீட்டை துண்டை போட்டு வந்துருவோம் என்று அவர்கள் எண்ணத்தில் வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர் கடும் கோபமாக அவர்களுக்கு கொடுக்கிற விளக்கம் தான் அதிகமாக இருக்கிறது. இங்கே அந்த விளக்கம் தான் இன்றைக்கு நமக்கும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. உண்மையாலுமே திருமுழுக்கு யோவானால தான் மேன் ஆஃப் கரேஜ், தைரியமாக உண்மையை சொல்கிறது. இன்றைக்கி எங்கேயோ நம்ம சொசைட்டியில் அது கொஞ்சம் அப்படியே டைல்யூட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி. ஈவன் ஒரு பொறுப்பில் இருக்கிற குருக்களோ கன்னியர்களோ அல்லது பொதுநிலையினரோ நமக்கு ஏன் வம்பு, நம்ம எதையா சொல்ல போய் நம்மளை பற்றி அவன் ஏதாவது சொல்லி டச் மீ நாட், இந்த ஒரு கல்ச்சர் எமர்ஜிங். ஆனால் இவர் உண்மைக்காக குரல் கொடுத்தவர். அவர் எப்படி போய் உண்மையை முடிக்கிறாருன்னா, ஜீசஸ் பற்றி சொல்கிறப்ப ரொம்ப அழகாக சொல்கிறார், இவர் தூயாவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அப்போ என்ன நடக்கும்னு சொல்கிறார் பாருங்க, சுளகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்து எடுப்பார். அந்த சுளகைங்கிறது கைண்ட் ஆஃப் அ மெஷின், அது வின்னோவிங் ஃபேன் அப்படிம்பாங்க. அந்த கோதுமை அப்படியே மேலே வர்றப்ப அதனுடைய பதர் அந்த காற்றில் பிரித்து எடுக்கப்படுது, கோதுமை கீழே விழுது. தூய ஆவியின் வல்லமையை அங்கே வெளிப்படுத்துறார். தன்னால் நீரினால தான் ஞானஸ்நானம் கொடுக்க முடிஞ்சு, ஆனால் அந்த இயேசுவோடு இறைமகனோடு இணைஞ்சிங்கன்னா ஆவியானவர் கிடைப்பார். அந்த ஆவியானவருக்குள்ளே வந்துட்டீங்கன்னா தானாக உங்களிடம் இருக்கிற நிறைகளை எடுத்து குறைகளை களைந்தெடுப்பார். திருமுழுக்கு யோவான் தெளிவாக இருக்கிறாரு. நான் செய்வது ஒரு விதத்தில் வெளி காரியம், ஆனால் உள்ளார்ந்த, அதாவது திருமுழுக்கில் என்ன நடக்கிறதுன்னா உள்ளார்ந்த ஒரு சொந்தமாகுதல், அது இயேசு கிறிஸ்துவுக்கு ஆவியினால் தான் நடக்கும். அதனால் தான் திருமுழுக்கு யோவான் தன்னை பற்றி தெளிவாக்கி கொள்கிறார். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர், அவருடைய மிதியடிகளை தூக்கி செல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லும் பொழுது அவருடைய தாழ்ச்சி மட்டுமல்ல, இயேசுவை முழுமையாக முன்வைக்கின்ற அந்த பணியை அவர் செய்கின்றார். அப்போது எல்லா இடத்திலும் யார் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும்? இயேசுவை முன்னிலைப்படுத்தும் பொழுது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்விலே மற்ற காரியங்கள் அத்தனையும் அர்த்தம் பெறுகின்றன. இயேசு இல்லாத எந்த ஒரு கிறிஸ்துவ செயலும் சடங்கும் வழிபாடும் அர்த்தம் பெற முடியாது. திருத்தூதர் பணிகள் 19ஆம் அதிகாரத்தில் எபேசுக்கு பவுல் போகிறாரு. அங்கே எல்லாரும் நாங்களாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறாங்க. நீங்களாம் கிறிஸ்தவர்களா, அப்போது நீங்கள் தூய ஆவியை பெற்றுக்கொண்டீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை, அப்போ திருமுழுக்கு பெற்றுக்கொண்டோம், ஆனால் நாங்கள் தூய ஆவியை பெறவில்லை. அவ்வாறெனில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள்? 19:3 படிக்கிறோம். என பவுல் கேட்க அவர்கள் நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள். அப்போது பவுல் சொல்கிறாரு யோவானுடைய திருமுழுக்கை பற்றி, யோவான் மனம் மாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து, நீங்கள் சொன்ன மாதிரி பொதுமக்கள் வந்த பொழுது அவர்கள் பாவங்களை அறிக்கையிட்டார்கள், அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தமக்கு பின்வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார். அங்குதான் அந்த இயேசுடைய அந்த வருகைக்கு எவ்வாறு இந்த திருவருகை காலத்தில் திருமுழுக்கு யோவானை முன்னிறுத்துவதன் காரணமே இயேசுடைய வருகைக்காக அவர் நம்முடைய உள்ளங்களை ஆயத்தப்படுத்துகின்றார், பதப்படுத்துகின்றார். திரு அவை இன்றைக்கு அந்த திருமுழுக்கு யோவானுக்கு பின்னால் வருகிறவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்று முதல் வாசகத்தில் அழகுபட எடுத்து சொல்லித் தருகிறது. எசாயா இறைவாக்கினர் நீதியுள்ள அரசரின் வருகையின் காலத்திலே, அதாவது ஆண்டவர் இயேசுவின் காலத்திலே அந்த வருகை எப்படி இருக்கும் என்பதை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. என்ன பொருத்தம் பார்த்தீர்களா? மிக 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 அருமையான, ஒரே படிக்கிறப்பே அதை கற்பனை பண்ணி, புதிய படைப்பு என்பது எப்படி இருக்கும், மெஸ்ஸியாவின் வருகையின் பொழுது, நீதியுள்ள அரசரின் வருகையின் பொழுது எப்படி இருக்கும். உடனே நம்ம வீரியன் பாம்பு குட்டிகளேன்னு பார்த்தோம். ஆனால் ஒரு வசனம் வரும், 8ஆம் வசனம், பால் குடிக்கும் குழந்தை வீரியன் பாம்பின் வலையில் விளையாடும். வசனங்கள்லாம் நினைச்சு பார்க்குறப்ப எப்படிப்பட்ட வார்த்தையை எசையா இறைவாக்கினர் எழுதியிருக்கிறார். ஏன்னா அந்த மக்கள் தாவீது அரசருக்கு பிறகு தாவீது அரசரை போன்ற ஒரு அரசரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா இந்த அரசருமே தாவீது அரசருக்கு இணையாக. ஆனால் அதனுடைய முழுமை எங்கே அடைகிறது என்றால் மெஸ்ஸியாவின் வருகையின் பொழுது. அந்த மெஸ்ஸியா நீதியுள்ள உண்மையுள்ள அரசர் வரும் பொழுது, அதனால் முதல் வார்த்தையே தளிர் என்பது நம்பிக்கையின் அடையாளம். அந்த எபிரேய வார்த்தை ஹோத்தேர் என்ற வார்த்தை. ஏன்னா ஆகாசரசன் நம்பிக்கை இல்லாத நிலைக்கு எதிரான தளிர். 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பழைய வாக்குறுதிகளை நினைவுறுத்துகிறது. உதாரணமாக எசையா 4:2 அந்நாளில் ஆண்டவரால் துளிர்க்கும் தளிர் அழகும் மேன்மையும் வாய்ந்ததாக இருக்கும். அதனுடைய உறுதிப்பாட்டை இங்கே வெளிப்படுத்துகின்றார். அந்த மெஸ்ஸியா வருகின்ற பொழுது எப்படிப்பட்ட மாற்றங்கள் நிகழும் என்பதை தெள்ள தெளிவாக அருமையாக தத்துவமாக படம் பிடித்து காட்டுகின்றார்.
எசையா இறைவாக்கினர் தான் திருவருகை காலத்தின் இறைவாக்கினர் என்று கூட சொன்னது நினைவுக்கு வருகிறது. எசையா தொடர்ந்து 4 ஞாயிற்றுக்கிழமையும் நம்மோடு பேசுகிறார். இன்று பேசும் பொழுது அவர் இயேசுவை எப்படி முன்னிலைப்படுத்துகிறார், நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் என்றால், அவர் தாவீதின் வம்சத்தில் வருவார். அந்த தாவீதுடைய அவருடைய தலைமுறை எப்படி, அதனால்தான் ஈசாய் தாவீதுடைய தந்தை என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். அப்போ தளிர் துளிர் விடுகிறது, கிளை கனி தருகிறது. சொல்லும் போது அழகான ஒரு எதிர்பார்ப்பு, நம்பிக்கை. இந்த திருவருகை காலத்தின் மிக முக்கியமான கொடை என்று சொன்னால் அது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் எதிர்நோக்குன்னு இப்போ சொல்கிறோம். நம்ம எதிர்நோக்கு, அதாவது ஆண்டவருடைய வருகை எனக்கு நலம் பயக்கும், என் வாழ்விலே ஒரு பெரிய மீட்புக்கான சாத்தியங்களை எல்லாம் உருவாக்கும். இந்த ஆண்டு நான் இந்த திருவருகை காலத்தை கடந்து செல்லும்போது ஒரு கிறிஸ்மஸ்க்கு போயிடுவேன், இந்த வருஷமும் கிறிஸ்மஸ் கொண்டாடி முடிச்சிடுவேன். ஆனால் இந்த ஆண்டு திருவருகை காலம் ஆண்டவருடைய மீட்புக்கு என்னை ஏதாவது ஒரு விதத்தில் பக்குவப்படுத்தும் என்ற எதிர்நோக்கை நம்மில் வளர்த்தெடுக்க வேண்டும். அதுதான் இயேசுடைய அந்த தலைமுறையை, தாவீதின் வம்சத்தில் வருகின்ற அந்த தலைமுறையை எசையா முன் வைக்கின்றார். மனிதனுக்கு ஆசைன்னு நிறையா இருக்கும், அதே நேரத்தில் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கும், நடைமுறையில் இருக்கிறது. கண்ணில் பார்க்குற உலகம் ஒன்று, ஆனால் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே இந்த உலகம் அப்படின்னு ஆசைப்படுறது. இந்த எசையா 11வது அதிகாரம் அப்படி ஆசைப்படுற உலகம் மாதிரி இருக்கு. சே, இப்படிலாம் இணைஞ்சு இருக்க முடியுமா, இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்குமே. ஆனால் கடவுளுடைய படைப்பின் நோக்கமே அப்படி தான் இருக்குது. ஆனால் நம்ம தான் மனிதர்கள் அதை மாற்றி இருக்கிறோம். மீண்டும் அப்படிப்பட்ட புதிய ஒரு உலகத்திற்கு அழைக்கின்றார். இதை உளவியல் அடிப்படையில் பார்க்குறப்ப இயல்புகளை தாண்டி இணைதல். இயல்புங்கிறது என்ன, இயற்கையாக இருக்கிறது. அதுவுமே ஒரு விதத்தில் கடவுளுடைய படைப்பில் இருக்கிறது. ஒரு சிலர் கோவப்படுறது பட்டுன்னு கோவப்படுறது, ஒரு சிலர் கொஞ்சம் நிதானமாக பேசுறது, ஒரு சிலர் டக்குன்னு சிரித்து மகிழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகுது. இயல்பு ஒவ்வொருத்தங்களுக்கும். ஆனால் இந்த இயல்புகளில் மனிதனுடைய தன்மையை தாண்டிய என்னுடைய இயல்பில் மட்டுமே நான் இல்லாமல் அடுத்தவருடைய இயல்பை புரிஞ்சுக்கிறது. அந்த இயல்பை புரிய நான் என் இயல்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அடுத்தவருடைய இயல்பை ஏற்றுக்கொள்வேன். அப்போ ஒரு ஒற்றுமை. அதை தான் இங்கே பார்க்குறேன். வழக்கமாக பழமொழி சொல்லுவாங்க, ஆடு நனையுதுன்னு ஓனாய் குந்திக்கிட்டு அழுவுமா? அழுவாது. ஏன்னா ஆட்டினுடைய இயல்பு வேற, ஓனாயினுடைய இயல்பு வேற. ஓனாய் அடித்து சாப்பிடுன்னு. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, என்னுடைய திருமலையில் ஓனாய் செம்மறி ஆட்டோடு தங்கி இருக்கும். அப்படின்னா கடவுள் பிரசன்னம் இருக்கிறப்ப நான் என் இயல்பையே முன்னிலைப்படுத்தாமல் என் இயல்பை தாண்டி கடவுள் இயல்புக்குள் பிறரோடு இணைந்து நான் வாழ முடியும். அப்படிங்கிற ஒரு கிரேட் ஒரு கம்யூனியனை கொண்டு வர்ற மாதிரி இருக்கு இந்த ஒரு அற்புதமான வாசகம். நீதியுள்ள அரசர் வரும்பொழுது அது ஒரு பொற்காலம். அதான் என்ன இருக்குன்னா, அங்கே அன்பு, அமைதி, சமத்துவம். அதே நேரத்தில் எப்படிப்பட்ட எதிரிகள் அல்லது எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த நீதியுள்ள அரசர் எப்படி வெல்வார் என்றால், 4ஆம் வசனம் அருமையான வசனம், வார்த்தை எனும் கோலினால் கொடியவரை அடிப்பார். எதுவும் அவனை குச்செடுத்து அடிக்க மாட்டார், அவருடைய ஒரு வார்த்தையே போதும். அதே போல உதட்டில் எழும் மூச்சினால் தீவிரை அழிப்பார். அதனால் அவர்களுக்கெல்லாம் திருமலையில் இடமே இல்லை. யாருக்கெல்லாம் திருமலையில் இடம்? உண்மையாக முழுமையாக மனம் மாறி ஆண்டவரை நம்பி விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று வருபவர்களுக்குத்தான் அந்த திருமலையில் இடம் இருக்கிறது. அப்படி இருந்தாதான் அந்த அன்பு இருக்கும், அப்படி இருந்தால்தான் அமைதி இருக்கும், அப்படி இருந்தால்தான் சமத்துவம் இருக்கும் என்பதை இன்றைய முதல் வாசகம் தெள்ள தெளிவாக காட்டுகின்றது. காட்டில் மிருகங்கள் எல்லாம் ஒற்றுமையாகத்தான் வாழ்கின்றன. கடவுள் அதற்கு கொடுத்திருக்கிற இயல்பின்படி அவை பிழைக்கின்றன. ஆனால் நாட்டில் தான் மனிதர்கள் மிருகங்களாக மாறிவிட்டார்கள். இங்கே சொல்லப்படுகிற இந்த மிருகங்கள் எல்லாம் மனிதரை பற்றிய உருவகங்கள் தான். மனிதர்கள் இப்படிப்பட்ட பண்புடையவர்கள், அதாவது ஓனாயாவும் ஆடாவும் இருக்கிறவங்க, பாம்பாவும் பிள்ளையாவும் இருக்கிறவங்க, அவங்க ஒற்றுமையா இருக்கணும் என்று சொல்லுகிறது. தங்களுடைய இந்த சொன்ன மாதிரி இந்த இயல்புகளை மாற்றிவிட்டு, குணாதிசயங்களை மாற்றிவிட்டு, முழுமையாக மனம் மாறி அவர்கள் நல்ல பண்புல திருமலையில் அமர்ந்திருத்தல் வேண்டும் என்று இது சொல்லுகிறது. இதனுடைய ஒட்டுமொத்த விளைவு, என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை, கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை. ஏற்கனவே 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்னது போல போர் பயிற்சி இருக்காது, அந்த வெறுப்பு உணர்வை வளர்த்தெடுப்பவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, இதனுடைய விளைவு கடல் தண்ணீரால் நிறைந்திருப்பது போல மண்ணுலகம் முழுவதும் ஆண்டவராகிய என்னை பற்றி அறிவால் நிறைந்திருக்கும். அப்போது இந்த கடவுள் பற்றிய உணர்வு அதுதான் மிக முக்கியமானது இன்றைக்கு.
அந்த கடவுளை பற்றிய உணர்வு குறைய குறையதான் பாவத்தினுடைய தாக்கம் அதிகமாகிறது. இன்றைக்கு இந்த திருவருகை காலத்திலே நாம் எதிர்பார்ப்பது ஆண்டவருடைய வருகை நமக்கு செய்யக்கூடியது, அந்நாளில் மக்களினங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அப்போ எல்லோருமே ஆண்டவர் இயேசுவை தேடி ஏனென்றால் அவரிடம் மட்டுமே நாம் கேட்டது போல அவர்களுக்கு கிடைக்காத அந்த நீதி, இது எல்லாமே இங்கு மட்டும்தான் அவரிடம் மட்டுமே கிடைக்கும் என்ற உறுதி நமக்கு இங்கு தரப்படுகின்றது. அதனால் தான் இதை மெஸ்ஸியா வாக்கு தத்துவம், மெஸ்ஸியானிக் ஆரக்கல் என்று சொல்வார்கள். அப்போது இயேசுவை நாம் எந்த அளவுக்கு தேடுகிறோமோ அந்த அளவுக்கு இயேசு மயமாக வேண்டும், இயேசு வயப்பட வேண்டும் என்பதும் இங்கே தெளிவாகிறது. இறை வார்த்தை எப்படிப்பட்டது என்பதனை பவுலடியார் இன்றைக்கு நம்முடைய 2ஆம் வாசகத்திலே அழகுபட எடுத்து சொல்லித் தருகிறார். நாம் அந்த மறைநூலுக்கு கீழ்ப்படிதல் வேண்டும். அந்த மறைநூல் நமக்கு கற்றுத்தருகிற படிப்பினைகளின்படி நாம் இங்கு கேட்ட இந்த குணங்களை எல்லாம் மாற்றி அன்புள்ளம் கொண்டவர்களாக நாம் செயல்படல் வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பை அவர் நம்மிடத்திலே உருவாக்குகிறார். 2ஆம் வாசகம் ஒரு நல்ல விளக்க உரையாய் அமைகிறது. உண்மையாலுமே இன்னைக்கு இந்த வாசகம் ரொம்ப அழகா சொல்லுது. நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை ஒருவாய்ப்பட போற்றி புகழுங்கள். நீங்கள் ஒரே மனத்தினராய் இருக்குமாறு மன உறுதியை ஊக்கத்தை தரும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவார். இந்த ஒரு மனம், ஒன்றிப்பு, கம்யூனியன், இது சம்வேர் நம்ம நம்மளுடைய பங்களவில் நம்மளுடைய குடும்பத்தில், தனி வாழ்வில், வேலை செய்கிற இடத்துல ஒன்றிப்பை அதிகப்படுத்துறதுக்கு இந்த முதல் வாசகம் நம்ம கேட்டது நம் இயல்பை தாண்டது. அப்போ ஒவ்வொருத்தங்களுடைய இயல்பை தாண்டி ஒன்றிப்புக்கான வழிக்கு இந்த ஒரு அற்புதமான இயேசுவின் பிறப்பு நமக்கு துணையாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதற்கு மேலாய் நீங்க ஒருமனப்பட்டு, நல்ல அருமையான வார்த்தையை எங்க பவுலடிகளார் பயன்படுத்துகின்றார். ஒருமனப்பட்டு என்ற இந்த கிரேக்க வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்னவென்றால், ஒருவர் ஒருவர் நோக்கத்தை ஏற்றுக்கொள்ளுதல், அதோடு சேர்ந்து வேறுபாடுகள் இருக்கும். வேறுபாடுகள் இருந்த போதிலும் ஒன்றாக வேலை செய்வதற்கான வழியை கண்டுபிடித்தல். இந்த ஒருமனப்பட்டு என்ற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். ஆக ஒரு சில நேரங்களில் ஒப்பீனியன்ஸ், நான் சொல்ற கருத்தை விட இன்னொருத்தர் மாறுபட்டு சொல்லலாம். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் எனக்கு இருக்கணும். எல்லாரும் சேர்ந்து பயணம் செய்யும் பொழுது ஒரு சிலர் இந்த ஓநாய் போன்ற குணாதிசயங்கள் இருக்கலாம், இயல்பு இருக்கலாம். ஒரு சிலருக்கு அந்த சிங்கத்தை போன்ற குணாதிசயங்கள் இருக்கலாம். எது இருந்தாலும் அந்த இயல்பிலேயே அவர்களையும் ஏற்றுக்கொண்டு ஒருமனப்பட்டு நான் அந்த திருப்பயணத்திலே நான் பயணம் செய்ய வேண்டும், அனைவரையும் கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும். மனம் மாற இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுத்தது. வெறுமனே அல்ல, செயலில் காட்டுகிற ஒரு மனமாற்றம் நமக்கு தேவை. ஆண்டவர் வல்லவர், அதை நம்மிடத்திலே செய்யும் ஆற்றல் உள்ளவர். நாம் ஆண்டவருடைய இறை வார்த்தைக்கு ஒத்துழைத்தால் அன்பு வாழ்க்கை நிச்சயமாய் நாம் வாழ முடியும். அன்புமிக்கவர்களே, வாழ்வு தரும் இறை வார்த்தை என்னும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தந்தையர்கள் நாங்கள் உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.